ஒரு பெண்மணி தனது புதிதாக பிறந்த குழந்தையுடன் 3 பகலும் 3 இரவும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் தங்குவதற்கு ஒரே புகலிடமாக இருந்தது மூழ்கிக் கொண்டிருந்த அந்த சரக்கு கொள்கலன் மட்டுமே. அவள் குழந்தையின் டயப்பரை கடலில் வீசினாள். மிக விரைவாக சில மீன்கள் அதைச் சுற்றி வந்தன. அவன் உடனடியாக ஒரு எளிய மீன்பிடி கருவியை உருவாக்கினான். ஆனால் மீன்பிடிப்பது அவன் நினைத்தது போல் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அவன் நம்பிக்கையை இழந்தபோது திடீரென்று வானத்தில் ஒரு பயணிகள் விமானம் தோன்றியதை பார்த்தான். உற்சாகமடைந்த அவன் உடனடியாக சரக்கு கொள்கலனுக்குள் ஓடிச் சென்று ஒரு கண்ணாடித் துண்டை எடுத்தான். ஆனால் திரும்பி வந்தபோது எதிர்பாராத விதமாக அவன் தொடை கீறிக்கொண்டது. வலியை பொருட்படுத்தாமல் அவன் அவசரமாக எழுந்து உதவிக்காக கூவினான். ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்களுக்கு அவன் கண்ணில் படவில்லை. காயம் தொற்றுவதைத் தடுக்க அவன் சாராயத்தை வைத்து காயத்தை சுத்தம் செய்தான். பின்னர் ஹெட்போன் வயரை பயன்படுத்தி காயத்தை தைத்தான். தாங்க முடியாத வலி அவனை மயக்கமடையச் செய்தது. ஊட்டச்சத்துக்காக மீன் பிடிக்க வேண்டியிருந்தது. அவன் ஹெட்போன் வயரை பயன்படுத்தி ஒரு எளிய மீன் வலையை பின்னினான். மீன் வலையை கடலில் போட்ட பிறகு ஒரு டயப்பரை தூண்டில் போன்று போட்டான். பின்னர் மீன்கள் சிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தான். சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகு ஒரு மீன் வலையில் மாட்டிக்கொண்டது. இறுதியாக அவன் வயிறார சாப்பிட்டான். நாட்கள் உருண்டோடின. அவன் போதுமான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்தான். ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து விரைவில் விடுபட அவன் நூற்றுக்கணக்கான உதவி கோரும் சீட்டுகளை எழுதி அவற்றை ஒவ்வொன்றாக பிளாஸ்டிக் பெட்டிகளில் போட்டான். பின்னர் அவன் எல்லா பெட்டிகளையும் கடலில் எறிந்தான். விரைவில் யாராவது அவற்றைக் கண்டுபிடிப்பார்கள் என்று நம்பினான். அவை மூழ்கிவிடாமல் இருக்க அவன் அவ்வப்போது குழாய் மூலம் தண்ணீரை வெளியேற்ற வேண்டியிருந்தது. குழந்தை குளிரில் நடுங்குமே என்று அவள் கவலைப்பட்டாள். அவள் ஒரு தெர்மோஸ் குவளையில் சாராயத்தை ஊற்றி அதை பற்ற வைத்து குழந்தையை சூடேற்றினாள். மொபைல் போன் திரை உடைந்ததால் அதை திறக்க முடியவில்லை. கணவன் அழைக்கும் வரை அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அன்று இரவு கணவன் திடீரென்று ஒரு துயரமான செய்தியை அனுப்பினான். தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளை காப்பாற்ற வர முடியாதென்றும் கூறினான். அவள் அழுதபடி உறுதியாக உயிர் வாழும்படி கெஞ்சினாள். அதைக் கேட்ட பெண் மிகவும் துயருற்றாள். ஆனால் அவள் குறை சொல்லவில்லை. மாறாக தன் குழந்தையை பெற்றெடுத்த விஷயத்தை கணவனிடம் தெரிவித்தாள். பிறகு கணவனை குழந்தையிடம் சில அன்பான வார்த்தைகள் பேசும்படி வேண்டினாள். குழந்தைக்கு நோனோ என்று பெயரிட்டாள். பிறகு போன் சார்ஜ் தீர்ந்து இருவரும் தொடர்பை இழந்தனர். சில நாட்களுக்குப் பிறகு நீர்மட்டம் உச்சத்தை எட்டியது. அவள் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியிருந்தது. சரக்கு கொள்கலன் மூழ்கிவிட்டால் அவர்கள் மிதவையில் சிறிது நேரம் மிதக்க முடியும் என்பதற்காக அவள் மரப்பலகைகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளை பயன்படுத்தி ஒரு சிறிய மிதவையை உருவாக்கினாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு கடற்பறவை தோன்றியது. அவனுக்கு நம்பிக்கையை தந்தது. ஏனென்றால் கடற்பறவைகள் நடமாடும் இடத்தில் நிலம் வெகு தொலைவில் இல்லை என்று அர்த்தம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. இரவில் துளையை அடைக்க பயன்படுத்திய அடைப்பான் திடீரென்று கழன்று விழுந்தது. கடல் நீர் மிக வேகமாக சரக்கு கொள்கலனுக்குள் புகுந்தது. அதை பார்த்த அவன் சேமித்து வைத்திருந்த உணவை தேட முயன்றான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு கயிறு அவன் காலைச் சுற்றியது. வேறு வழியின்றி அவன் தண்ணீருக்குள் மூழ்கி கயிற்றை வெட்ட வேண்டியிருந்தது. நீண்ட நேரம் போராடி அவன் இறுதியாக ஆபத்திலிருந்து மீண்டான். ஆனால் அவன் மேற்பரப்புக்கு வந்தபோது குழந்தை எங்கு சென்றது என்று தெரியவில்லை. நிமிடங்கள் 2-7 அவள் கடலில் உரக்கக் கூவினாள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு திமிங்கலம் அவளைச் சுற்றி வந்தது. திமிங்கலம் வேண்டுமென்றே குழந்தையை நோக்கி நீரை பீச்சியடித்தது. குழந்தை பயந்து அலறியது. இதன் காரணமாக பெண் குழந்தையின் இருப்பிடத்தைக் கண்டறிந்தாள். அவள் வேகமாக நீந்திச் சென்றாள். நல்ல வேளையாக குழந்தை பத்திரமாக இருந்தது. வலிமையான திமிங்கலம் திரும்பிச் சென்றது. இப்படியே அவர்கள் இரவு முழுவதும் கடலில் மிதந்தார்கள். அவள் தன்னால் இயன்றவரை செய்துவிட்டாள் என்று பெண்ணுக்குத் தெரியும். அவள் குழந்தையின் கையைப் பிடித்து சில உருக்கமான வார்த்தைகளைச் சொன்னாள். கடற்பறவைகள் தோன்றியதைப் பார்த்து அவள் பெட்டியிலிருந்து மீனை எடுத்தாள். மிக விரைவாக ஒரு கூட்டம் கடற்பறவைகள் அதைச் சுற்றி வட்டமிட்டன. சரியாக அப்போது ஒரு மீன்பிடிப் படகு அவர்கள் வழியாக சென்றது.
அவர்கள் கடற்பறவைகளின் அசாதாரண நடத்தையை கவனித்து உடனடியாக படகைத் திருப்பி அவர்களை நோக்கிச் செலுத்தினர். பின்னர் அவர்கள் குழந்தையை படகில் ஏற்றினார்கள். கயிற்றின் உதவியுடன் அவர்கள் பெண்ணையும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள். அதிர்ஷ்டவசமாக நல்ல மனம் படைத்த மீனவர்கள் அவளை கைவிடவில்லை. சிறிது நேரம் தீவிரமாக முதலுதவி செய்த பிறகு இறுதியாக பெண்ணை மீட்டெடுத்தார்கள். ஒரு பெண் கடலில் 1 மாதம் முழுவதும் தத்தளித்து தனது மன உறுதியால் குழந்தையுடன் உயிர் பிழைத்தாள் என்பதை நினைத்துப் பார்க்கவே கடினமாக இருக்கிறது. தாயன்பின் மகத்தான சக்தியை வியக்காமல் இருக்க முடியாது.